சைதை மீனா. இன்னைக்கு நம்ம ஒரு எம்ஜிஆர் படத்தை பார்க்க போறோம். அது பாத்தீங்கன்னா ஆனந்த ஜோதி 1963 வெளிவந்த படம். இதுல ஏற்கனவே ஒரு பாட்டு பார்த்திருக்கோம். இன்னும் அருமையான பாடல்கள் இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறதும் ஒரு தத்துவ பாடல் தான். எம்ஜிஆர் தான் செய்யாத ஒரு தப்புக்காக தலைமறைவா இருக்கிற மாதிரியும், நியாயம் நீதி நேர்மைன்னு எதுவுமே இல்லையா, நாம எதுக்காக இப்படி தலைமறைவா இருக்கணும் ஒரு தவறும் செய்யாம அப்படின்னு அவர் மனசுல எழுந்த கேள்விக்கு பதில் மாறி அசரீரி மாதிரியே இன்னொரு எம்ஜிஆர் பாடுற மாதிரி இருக்கும். இது மனசாட்சி கிடையாது, ஆனா அப்படி இருக்கும். பாட்டு பார்க்கலாமா? கடவுள் இருக்கின்றார், அது உன் கண்ணுக்கு தெரிகிறதா? காற்றில் தவழுகிறான், அது உன் கண்ணுக்கு தெரிகிறதா? இது பாட்டுதாங்க. அது சரணம் பாப்போமா? இருளில் விழிக்கின்றாய், எதிரே இருப்பது புரிகிறதா? இசையை ரசிக்கின்றாய், இசையின் உருவம் தெரிகிறதா? உள்ளத்தில் இருக்கும் உண்மையின் வடிவம் வெளியே தெரிகிறதா? வெளியே தெரிகிறதா? இது ஒரு சரணம். அடுத்து பாத்தீங்கன்னா, புத்தன் மறைந்து விட்டான், அவன் தன் போதனை மறைகின்றதா? சத்தியம் தோற்றதுண்டா, உலகில் தர்மம் அழிந்ததுண்டா? இதை சரித்திரம் முழுதும் படித்த பின்னாலும் சஞ்சலம் வருகின்றதா? சஞ்சலம் வருகின்றதா? மனுஷர் மனமே அப்படித்தானே. மூணாவது சரணம். தேடியும் கிடைக்காது நீதி, தெருவினில் இருக்காது. நீதி நம்ம தேடும்போது கிடைக்காது, அது தெருவுல இருக்கிற பொருள்ல. ஒரு நாள் உனக்கு தானா அது தர்மத்தை, அது செய்ய வேண்டியத செய்யுங்கிறது. தேடியும் கிடைக்காது நீதி, தெருவினில் இருக்காது. சாட்டைக்கு அடங்காது நீதி, சட்டத்தில் மயங்காது. காலத்தில் தோன்றி கைகளை நீட்டி காக்கவும் தயங்காது, காக்கவும் தயங்காது. கடவுள் இருக்கின்றார், அது உன் கண்ணுக்கு தெரிகிறதா? காற்றில் தவழுகிறார், அது உன் கண்ணுக்கு தெரிகிறதா? நீதி ஒரு நியாயமா நடக்கிறவங்களுக்கு ஒரு நாள் தன் கையை நீட்டு உதவும். அழகான அருமையான கருத்தை சொன்ன இந்த கவியரசுடைய பாடலுக்கு எம்எஸ்சி இசையமைச்சிருக்காரு, டிஎம்எஸ் குரல் கொடுத்தாரு. மற்றதெல்லாம் நம்ம மக்கள் திலகந்தான், வேற யார்? பாட்டு நல்லா இருக்கு இல்லையா? ஏற்கனவே நீங்க கேட்டிருப்பீங்க. வாங்க நாளைக்கு ஒரு பாட்டு பார்ப்போம். வணக்கம்.